Hello guys, welcome to the Cricket Talks. So it's a big break. நம்ம வந்து ஒரு வீக்கா இல்ல. ஸோ பிளே ஆஃப் ரேஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. எனக்கு இதுல வந்து நடுவில் என்னாச்சுன்னு தெரியல. தேர் லாசிங் தி மொமெண்டம். அண்ட் இதுல வந்து ரொம்ப யாரும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஆர்ஆர் அண்ட் பிபிகேஎஸ். ஸோ தேர் வெல் இன் த ஸ்பாட். பட் அவங்களால அதை வந்து வின்னிங் ரேஸ்க்கு கொண்டு போக முடியல. அண்ட் ஆல்சோ இன் த வேர்ல்ட் ஆஃப் எலிமினேஷன். ஸோ இதுல வந்து இந்த உப்பு தினா தண்ணி குடிக்காங்க பத்தி சொல்லணும். ஆக்சுவலா வந்து இது யார் அப்படின்னா ரிக்கி பாண்டிங் கோச் பண்ற பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ், இந்த நெக்ஸ்ட் இந்தியன் கேப்டன் சொல்லிட்டு இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் இது லீட் பண்ணிட்டு இருக்காரு. பஞ்சாப்க்கு மும்பைக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. பஞ்சாபும் 200 ரன்ஸ் கொடுப்பாங்க, மும்பை 200 ரன்ஸ் கொடுப்பாங்க, கேட்சஸ் ட்ராப் பண்ணுவாங்க, மும்பை ட்ராப் பண்ணுவாங்க. மும்பைனால அந்த ரன்ஸ் அடிக்க முடியல, பட் பஞ்சாப்னால அடிக்க முடியுது. இது மட்டும்தான் ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ். இப்போ அதுவும் இல்லாம போச்சு. T20 பேட்ஸ்மேன் அடிக்கதான் செய்யணும், பவுலர் கொடுக்க தான் செய்வாங்க, இவ்வளவு பிளேயர் இருக்காங்களா அடிக்கதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஸ்கோர், ஆனா கன்சிஸ்டன்டா அடிக்க முடியாது. எப்பயாச்சும் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். ஸோ அப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னா நேற்று நடந்ததுதான் பிரியன் ஷாரியா அண்ட் பிரக்சிமரன். ஸோ எல்லா மேட்சும் ஃபெயில் ஆனது இல்லை, பட் ஃபெயில் ஆன ஒரு மேட்ச், அது வெரி க்ரூஷியல் மேட்ச். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஆக்சுவலா அவர் எந்த நாக் அவுட் கேம்ஸ்ல பெருசா பண்ணிருக்கான்னு தெரியல. மும்பை கூட பண்ணிருப்பாரு லாஸ்ட் இயர் ஆன் குவாலிஃபயர் 2, பட் த ஃபைனல், த பிக் கேம், அதை அவர் ஃபிளாப் பண்ணிட்டாரு. தென் நம்ம கூட வேர்ல்டு கப் அண்ட் இப்போ இந்த மேட்ச், இந்த இதுலயே பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வின்னிங் ரேஸ்ல கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற மாதிரி டைம் ஃபுல்லா ஐயர் ஃபிளாப் ஆயிட்டாரு. இவங்க டீம் என்ன லாஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஒரே பவுலர்ஸ் தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் வைஷவ் விஜயகுமார் தான் அவங்க டீம் நல்லா போட்டு இருந்தாரு, பட் அவர் எடுக்கவே இல்லை. பிகாஸ் என்னன்னா பார்லெட் கேன் பேட் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக பார்லெட் எடுத்துட்டு இருந்தாங்க. லாக்கி எடுக்கல, அண்ட் பில்ட வாஷஸ் எடுக்கல, அண்ட் வைஷவ் விஜயகுமார் எடுக்கல, இதெல்லாம் வெளியே தள்ளிட்டு இருந்தாங்க. ஈவன் லாஸ்ட் கேம் கூட, ஐ மீன் முன்னத கேம், விஷ்ணு ஒன்று இறங்கி இருப்பாரு. ஆனா அந்த இடத்துல வந்து பிரரே வந்து அந்த ரன் அடிச்சிருப்பாரு. பிரர் இஸ் பேட்ஸ்மேன், பட் அதையும் அவங்க பார்க்கல. ஸோ இந்த ரீசனாலதான் வந்து பிபிகேஸ் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. அண்ட் அவங்க பேட்ஸ்மேன்ஸ் நம்ம யாருமே பெரிய ஃபார்ம்ல இல்லை, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். அண்ட் ஒரு பிக் கேம் அப்படின்னா ஸ்டானிஸ் தேவைப்படாரு, பட் மும்பை கூட தேவைப்பட்டிருப்பாரு, பட் இவங்க தான் எடுக்க விட்டாங்க. தென் இந்த மேனேஜ்மெண்ட் தான் பிரச்சனையா இருக்கு, லைக் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட். அஷ்தீப் வந்து எல்லா மேட்ச் ஆடிட்டு இருக்காரு, மார்க்கோ ஜான்சன் லாஸ்ட் கேம் தான் டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க டீம்ல பிரைம் பவுலரா இருக்கக்கூடிய 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எக்கனமி ரேட் எல்லாமே 9.5. ஸோ இப்படி எல்லாரும் பிரைம் பவுலருக்கே 9.5 எக்கனமி ரேட் இருக்கு அப்படிங்கும் போது அந்த டீம் இந்த ஸ்டேஜ் இருக்கு, தப்பு இல்லை. ஸோ வந்து இந்த உப்புத்தினா தண்ணி குடிக்க வந்து நான் அடிக்கணும் வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்லி அடிச்சாச்சு. ஏன்னா நிறைய ரீசன் இருக்கு இந்த உப்புத்தினா தண்ணி குடி. தென் 49 for 1 அகைன்ஸ்ட் ஆர்சிபி, தென் இந்தியன் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர்னு சொல்லி இந்த இடத்துல விட்டுருந்தாங்க. தென் மெயின் விஷயம் பீக் பிபிகேஎஸ். ஸோ இது வந்து பீக் எம்ஐயும் பீக் சிஎஸ்கேவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ இதான் அவங்க பீக் பிபிகேஎஸ். கரண்டா அவங்க 13 பாயிண்ட்ஸ்ல வந்து 13 கேம்ஸ் அண்ட் 13 பாயிண்ட்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட அடுத்த கட்ட ஸ்டேஜ் வந்து அவங்க வின் பண்ணாலும் அதர் டீம்ஸ் ஷுட் நாட் ரீச் 16 பாயிண்ட்ஸ். இதான் அவங்க நிலைமை. அண்ட் இன்னொரு டீம் ஆர்ஆர். ஆக்சுவலா ஆர்ஆருக்கு வந்து கொஷன் இருந்துச்சு, தே ஹேவ் 3 மேட்சஸ். ஸோ எல்லாரும் 2 மேட்சுக்கு 50-50 தான். லைக் ஒன்று ஜெயிச்சு ஒன்று தோக்கலாம், ரெண்டுமே ஜெயிக்கலாம், ரெண்டுமே தோக்கலாம், இப்படிதான் இருக்கும். பட் 3 மேட்ச்னா அட்லீஸ்ட் தே ஷுட் ஒன் ஒன் அப்படி இருக்கும். பட் ஆர்ஆர் இந்த மாசம் 3 மேட்ச் ஆடிருக்காங்க இன் மே, அண்ட் தே லாஸ்ட் ஆல் தி 3. ரைட் காம்பினேஷன் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. நேற்று ஜடேஜா வெளியே உட்கார வச்சுட்டாங்க. டில் 12th ஓவர் த கேம் வாஸ் ஆன் த ஆர்ஆர் பாக்கெட். ஆர்ஆர் தான் அடிக்கிற மாதிரி இருந்தாங்க. சடன்லி ஒரு 3 விக்கெட் ஃபால். எனக்கு புரியவே இல்லை. இப்பதான் ஸ்டார்க்கு விக்கெட் எடுத்திருக்காரு, அதுவும் 6 போய் தான் எடுத்தாங்க. இட்ஸ் ஓகே, ஏன்னா பராக் அடிச்சுட்டு தான் இருக்காரு. டொனவான் வந்தாரு, எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் பால் 6 அவுட், ஸ்ட்ரெயிட்டா கேட்ச். எதுக்கு ஃபர்ஸ்ட் பாலே பார்க்கணும்னு எனக்கு புரியல. ரவி வந்து நல்லா அடிச்சாரு, ஃபர்ஸ்ட் ஷாட் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஒரு ஸ்லோ பால், அதே சுத்த தான் போறேன்னு சொல்லி 3 விக்கெட். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இந்த ஒரு 3 விக்கெட் கொடுத்தோடனேயே 12 overs 140 இந்த டீம் ஸ்கோர், 20 overs 195 தான் வந்துச்சு. இந்த மொமெண்டம். அண்ட் தே பிளேட் ஷனகா, ஒரு பவுலர் ஷார்ட்டா ஆடினாங்க. ஐ தாட் ஃபெரரா பவுலிங் போடலாம், ஷனகாக்கு பதிலாக ஒரு பவுலர் வந்துருக்கலாம்னு நினைச்சேன் அந்த டைம். லைக் பிஷ்னாயா கேன் ஏபிள் டு ஹிட் சம் போஸ், அவருக்கு நல்லா ஆடுவாரு. ஸோ இப்போ ஆர்ஆரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல வந்துட்டாங்க, 12 மேட்சஸ் 12 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ சென்னை அண்ட் ஆர்ஆர் ரெண்டு பேரும் வந்து அடுத்த 2 மேட்ச் ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் அந்த 14 பாயிண்ட்ஸ்குள்ளேயே போவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஜெயிக்காத வரைக்கும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் இருக்கு, லைக் தே மஸ்ட் வின் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கும் 2 கேம் இருக்கு, ஒன் அகைன்ஸ்ட் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே. இன்னைக்கு தெரிஞ்சிடும்
எஸ்ஆர்ஹெச் என்ன மாதிரி கேம் ப்ளே பண்ண போறாங்க, சிஎஸ்கே வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்க போறாங்கன்னு. பட் எவ்ரி திங் இஸ் ஓப்பனிங் ஃபார் த 12 பாயிண்ட்ஸ் டீம். ஸோ இந்த டீம்லாம் 12 இருக்கோ, லைக் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் ரெண்டு பேருக்குமே இது வந்து கரெக்டா இருக்கு. தே ஆர் கோயிங் டு பி இன் பிளே ஆஃப் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் தே ஷுட் வின். எல்எஸ்சி இஸ் ஒன்லி டீம் கேன் ஸ்டாப் தெம். ஆக்சுவலா எல்எஸ்சிக்கு 2 மேட்ச் இருக்கு, ரெண்டுமே வித் பிக் டீம்ஸ். ஸோ ஆர்ஆர் அண்ட் பிபிகேஎஸ். ஸோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் தே கேன் ஸ்பாயில் த கேம். ஸோ ஆர்சிபி ஆக்சுவலா ஆர்சிபி கொஞ்சம் டைட் ஃபிக்சர்ஸ் இருந்துச்சு லாஸ்ட்ல, பட் தே மேக் இட். ஆர்சிபி குவாலிஃபைட் ஃபார் ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை. அண்ட் 5 பிளேயர் கரெக்டா ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த 5 பிளேயர் தான் மேட்ச் இப்போ வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. லைக் கோலி, படிக்கல், புவனேஸ்வர் குமார் அண்ட் பவுலிங்ல குணல் பாண்டியா பண்ணிட்டு இருக்காரு. ரிசல்ட் ஃபார்ம்ல அவுட்டு. ஆனா ரிசல்ட் வந்து ஒரு 2 ஓவர் லைட்டா அந்த ரன் ரேட் ஒரு 15-20 இருக்கும்போது ஒரு 10 ரன் ஓவர்ஸ் போட்டு போயிடுறாரு. அதனால இப்போ வரைக்கும் வந்து அவங்க டீம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. பட் தே ரியலி நீட் சால்ட். மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லை. நேற்று கொஞ்சம் வெங்கடேஷ் ப்ராமிசிங் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி யூஸ் ஆகும் தெரியல. ஏன்னா ஒன்ஸ் படிடாரு உள்ள வரும்போது தென் தே வாண்ட் த ஃபிஃப்த் bowling ஆப்ஷன். ஸோ ரொமாரியோவா இல்லை வெங்கடேஷ் ஐயரான்னு பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ தே நீட் ஓப்பனரும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அட்லீஸ்ட் ஒன் கேம் தே ஷுட் ட்ரை ஜார்டன் காக்ஸ். ட்ரை பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா டோர்னமெண்ட் கோஸ் இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் தான் இருக்கு. சப்போஸ் காக்ஸ் இருக்கு ஆனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் இட்ஸ் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் அலைன் ஃபார் தெம். லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருந்தா அவங்களுக்கு சூப்பர் சான்சஸ் இருந்திருக்கும். பட் இப்பவுமே டைம் கெட்டு போல. லைக் இன்னைக்கு ஒரு கேம் எஸ்ஆர்ஹெச் அண்ட் அனதர் கேம் வித் திஸ் ஒன் ஜிடி. ஸோ விர்ச்சுவலா ஜிடியை அடிச்சிடலாம். ஜிடியுமே வந்து ஒரு மேட்ச் தோத்தாங்க அகேன்ஸ்ட் கேகேஆர். ஸோ இப்போ கேகேஆர் கண்டக்ஷன்ல இருக்காங்க. ஸோ ஜிடி அட் 16 பாயிண்ட்ஸ், கேகேஆர் அட் 11 பாயிண்ட்ஸ். கேகேஆர் அடுத்த 2 கேம் இருக்கு. ஐ திங்க் ஒன் அகேன்ஸ்ட் மும்பை அண்ட் அனதர் ஒன் அகேன்ஸ்ட் பிக் டீம். ஸோ இது ரெண்டா அவங்க பீட் பண்ணாங்கன்னா தே கேன் ஸ்னீக் இன், அவங்களும் உள்ள வந்துருவாங்க. ஸோ டோர்னமெண்ட்டே நல்லா இருக்கு. பட் என்னன்னா எல்லா டைமுமே வந்து இந்த ஆஃப்டர் 10 கேம்ஸ் எல்லா டைமுமே வந்து ஃப்ளாப் பண்றாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இட்ஸ் கோனா பி the odd number of PBKS இந்த ஒரு பாயிண்ட் அண்ட் the 14 பாயிண்ட்ஸ். ஸோ இதை யாரெல்லாம் பிரேக் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பிளே ஆஃப் போக முடியும். அண்ட் ரன் ரேட் இப்போ கொஞ்சம் முக்கியம். நேற்று வாங்கின அடியில அண்ட் சிஎஸ்கே வாங்கின அடியில தே ஆர் கோயிங் டு 0.003 ரெண்டு பேரும். ஸோ மும்பை தே ஆர் அவுட். தே கேன் ஸ்பாயில் த கேம். ஸோ எல்எஸ்சிக்கு வந்து லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் பிபிகேஎஸ் அண்ட் மும்பைக்கு வந்து லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஆர்ஆர். ஸோ தே கேன் ஈஸிலி ஸ்பாயில். டெல்லி இப்போ லைட்டா நேற்று ஜெயிச்சான 12 பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க. பட் தே ஹேவ் நெகட்டிவ் ரன் ரேட். அடுத்த 2 கேம் மேபி அடுத்த ஒரு கேம் தான் இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஜெயிச்சா தே கேன் மூவ் டு 14 and they can wait for the other things to be done. பட் டெல்லிக்கு நேற்று வின் டெல்லிக்கு வந்து எந்த வகையிலும் ஒர்க் ஆகாது. they have negative run rate. பட் they can try அட்லீஸ்ட் ஒரு 14 பாயிண்ட்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அப்டேட். ஆக்சுவலா வந்து எனக்கு நான் நினைச்ச டாப் 4 வந்து ஒரு ஸ்டேஜ்ல நினைச்சேன் லைக் ஓகே பிபிகேஎஸ் அண்ட் ஆர்சிபி will end up top 2 அப்படின்னு. பட் ஒரு 6 கேம்ஸ் லூஸ் ஆகுறதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒன்லி பிபிகேஎஸ் கேன் டூ. பிபிகேஎஸ் அண்ட் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப், நோ ஒன் எல்ஸ் கேன் டூ. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலா 2 பார்த்துருக்கேன், இது ஒண்ணு அண்ட் இவங்க பங்காளிஸ் ஆர்ஆர். ஸோ இவங்க 2 பேர் இது பண்ணுவாங்க, யூஸ்வலா இது பண்ணுவாங்க. இப்போதைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் ஜிடி கேன் புஷ் தட். ஏன்னா ஜிடிக்கு லாஸ்ட் ஒரு கேம் தான் இருக்கு. 18 போயிட்டா தே வில் பி டாப் 2. அண்ட் அவங்கள ஸ்பாயில் பண்றதுக்கு the teams like CSK is there and RR is there. They can also reach 16 points. I mean, CSK GTA beat பண்ணிட்டாலே they can move to 16 points. ஸோ அங்கேயே வந்து ஒரு கரெக்டா ஒரு லைன் இருக்கு. பஞ்சாப்க்கு ஐ திங்க் இட்ஸ் எண்ட் ஆஃப் ரோட். அவங்க இதுக்கு மேலே ஜெயிக்க மாட்டாங்க. they gave 900+ scores which is இது வந்து எந்த டோர்னமெண்ட்ல எந்த ஒரு கிரிக்கெட் T20 டோர்னமெண்ட் ஆனாலும் இது ஹையஸ்ட். பிரியான்ஸ் ஆரியா ஸ்கோரிங் about 250 strike rate and Rasim is scoring about 200 strike rate. பட் இது எப்போ லேக் ஆச்சோ அதான் அவங்களுக்கு அப்போ பிரச்சனையாக ஆரம்பிச்சது. ஸோ இது ஒரு விஷயம். கரண்டா இப்போதைக்கு ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் டீம்ஸ் அப்படி பார்த்தா ஜிடியில் இருக்க டாப் 3 ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் ஆர்சிபியில் இருக்க 1 and 2 2 and 3 விராட் கோலி அண்ட் டேவிட் படிக்கல். ஸோ இது 2 ஃபார்ம்ல இருக்காங்க. தென் அப்படியே வந்தா சிஎஸ்கேல சாம்சன் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு.
கார்த்திக் சர்மா இப்போதைக்கு ஃபார்ம்ல இருக்காரு. ஆர்ஆர் ரவி சூரியவன்ஷி ஒருத்தர் தான் இப்போதைக்கு ஃபார்ம்ல இருக்காரு. ஜுரல் கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்காரு. பட் அவங்களுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஸோ இது பார்க்கணும். பிபிகேஎஸ் எல்லாரும் ஃபார்ம் அவுட். ஆக்சுவலா தே ஷுட் ட்ரை கூப்பர் கானலி பதிலாக மிச்சில் ஒன்று ட்ரை பண்ணலாம். பட் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. தென் எஸ்ஆர்ஹெச் டாப் டாப் 3 நல்ல ஃபார்ம். ஐ மீன் இஷன் கிஷன் அடிக்காத மேட்ச் தான் அவங்க தோக்குறாங்க. இஷன் கிஷன் கேன் பேட், அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ரிவ்யூ அபவுட் த பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபார் திஸ் crucial வீக். ஸோ கண்டிப்பா இப்போ இருந்து ஒவ்வொரு மேட்சும் நம்ம வந்து ஃபீட்பேக் தரலாம். ஸோ ஒரு மேட்ச் நம்ம வந்து பேசலாம். சியர்ஸ்.